இனிய காலை வணக்கம். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி நம்மை தேடி வரும். அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தற்போது வெற்றி தமிழன் போலீஸ் அகாடமியில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகிவிட்டது. இங்கு சிறப்பான ஹாஸ்டல் வசதி மற்றும் தரமான உணவுடன் ஆண் பெண் இருபாலருக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமியோட டெய்லி ஷெடியூலை பார்க்குறோம். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்துருவாங்க. 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிற டைமாக நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக யோகா 15 நிமிஷம் செய்ய சொல்கிறோம். இப்போ இந்த யோகா நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, யோகா பண்ணுறது மூலிமா அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுவும் இல்லாத யோகா பண்ணிவிட்டு படிக்கும்போது அவங்க படித்ததெல்லாம் நல்லா ஃபிக்ஸடாக அவங்க பிரெயினில் பதியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் ஃபிசிக்கல் டாஸ்க். இந்த மெயின் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து எப்போ நடக்குதுன்னா, காலையில் 6:30லேருந்து 8 o'clock வரைக்கும் இந்த மெயின் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து நடக்குது. இந்த மெயின் ஃபிசிக்கல் டாஸ்க் எதுக்குன்னா, ஹைட்டு கம்மியாக இருக்கவங்க ஹைட் ஆகிறதுக்காகவும், அப்புறம் ஃபேட்டாக இருக்கவங்க வந்து லீன் ஆகிறதுக்காகவும் இந்த மெயின் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. அதுவும் இல்லாத இங்கே வந்து ரன்னிங்கும் கொடுக்குறாங்க. இந்த ரன்னிங் ஓடுறது எதுக்குன்னா, நம்ம பாடி ஃபிட்னஸ்க்கும், அதுவும் இல்லாத போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து இந்த ரன்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போலீஸ் எக்ஸாமில் வந்து கயிறு ஏறதுக்கு, பால் த்ரோ பண்ணுறதுக்கு, அப்புறம் லாங் ஜம்ப்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. போகிறது கிளாஸஸை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து கிளாஸஸ் வந்து பாடவாரியாக தனித்தனி திறமை வந்த ஆசிரியர்களை கொண்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இங்கே வந்து வகுப்புகள் நடைபெறுகிறது. அதுவும் இல்லாத கிளாஸஸ் பார்த்திங்கன்னா, போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப எது இம்பார்ட்டன்ஸோ அதை நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அதுவும் இல்லாத இங்கே வந்து நல்லா படிக்கிறவங்களையும் நல்லா படிக்காதவங்களையும் தனித்தனியாக நாங்கள் பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். அடுத்து வந்து நம்ம லஞ்ச் டைமை பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் டைம் வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நாங்கள் லஞ்ச் டைம் கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் அன்னைக்கு என்னென்ன நாங்கள் நடத்திட்டு வரோமோ அதை வந்து நாங்கள் ஈவினிங் டைம் நாங்கள் வந்து டெஸ்ட் வச்சு பார்ப்போம். ஏன்னா இந்த டெஸ்ட் வைக்கிறது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாத டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எப்படி மெயின் போலீஸ் எக்ஸாமில் டைமிங் வச்சு டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதேமாரி நாங்களும் இங்கே வந்து டைமிங் வச்சு தான் டெஸ்ட் நடத்திட்டு வரோம். ஏன்னா பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால நாங்கள் முன்னாடி டைமிங் வச்சு தான் எல்லா எக்ஸாமும் நடத்திட்டு வந்துட்டு. அதுவும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற டெஸ்ட்டோட மார்க்ஸை நாங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ரேங்க் ஷீட் கொடுப்போம். அந்த ரேங்க் ஷீட்டில் வந்து அவங்க மார்க்ஸை நாங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணி அவங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து தெரிவிப்போம். இதனால் பேரண்ட்ஸும் அவங்க எவ்வளோ படிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாத அந்த மார்க்கை வச்சு நாங்கள் வந்து குரூப் வைஸாக பிரிப்போம். நல்லா படித்தவங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், லோயர் ஸ்டூடெண்ட் பிரிப்போம். பிரிக்கிறதுனால அவங்க வந்து எவ்வளோ கெப்பாசிட்டியில் இருக்காங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதுவும் இல்லாத அவங்க கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணுன்ற விதத்தை வச்சு நாங்கள் அவங்களுக்கு கரெக்டாக டீச் பண்ணுவோம். இதனால் அவங்களுக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4:30லேருந்து 6 o'clock வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வந்து விளையாடலாம். இந்த கேம் விளையாடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுவும் இல்லாத அவங்களோட மைண்டுக்கும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதனால் அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அடுத்து வந்து டின்னர் டைம் வந்து 7:30லேருந்து 8:30 வந்து இங்கே வந்து டின்னர் டைம் கொடுக்குறோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 8:30லேருந்து 10 o'clock வந்து நைட் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகும். அதாவது ரிவிஷன் கிளாஸ். இந்த ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்ச ரிவிஷன் கிளாஸில் வந்து அன்றைக்கி நடத்துறது எல்லாம் திருப்பி இன்னொரு டைம் நாங்கள் ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு இல்லைனா குயிஸ் ப்ரோக்ராம் வைப்போம். குயிஸ் ப்ரோக்ராம்னா ஒருத்தரை தனித்தனியாக எழுப்பி கொஷின் கேட்போம். கொஷின் கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த டைம் ஆன்சர் தெரியலனா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஆன்சரை சொல்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கொஷினை புரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கொஷினை அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த ட்ரிக்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுவும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். முயற்சி ஒருபோதும் தோற்பதில்லை. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். உன் வாழ்வில் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் நீ 2 செயல்களை செய்ய வேண்டும். ஒன்று முயற்சி, மற்றொன்று பயிற்சி. அப்பயிற்சியை சிறப்பாக பெற வெற்றி தமிழன் போலீஸ் அகாடமியுடன் இணைந்திடுங்கள். தேங்க்யூ ஆல்.